இடங்களில் முன்னிலை பெற்றால் இந்த எண்ணிக்கை வேண்டியது கவனிக்க வேண்டிய அம்சமாக பார்க்கப்படும். தாவேக்காவில் தேர்தல் ஆணையத்துடைய அறிவிப்பின் அடிப்படையில் தாவேக்கா 109 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்காங்க. அதே மாதிரி திமுக 52 இடங்கள், அதிமுக 70 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கு. தேர்தல் ஆணைய அறிவிப்பின்படி 14 இடங்களில் 2ஆம் இடத்தில் தாவேக்கா இருக்கு அப்படின்றது முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுது. தாவேக்கா 109 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கு. அதே மாதிரி அதிமுக நியூஸ் 18 செய்தியாளர் கொடுத்திருக்கூடிய பிரத்யேக எண்ணிக்கையின் அடிப்படையில் 70 இடங்களை முன்னிலை பெற்றிருக்காங்க. தேர்தல் ஆணையத்துடைய தரவுகள் அடிப்படையில் தாவேக்கா 109 இடங்களை முன்னிலை பெற்றிருந்தாலும் கூட அடுத்ததாக 14 இடங்கள்ல அவங்க 2ஆம் இடத்துல இருக்கிறது முக்கியமான புள்ளி விவரமா பார்க்க முடியுது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த 14 இடங்கள்ல 2ஆம் இடத்துல இருந்து ரொம்ப குறைவான மார்ஜின்ல அவங்க வெற்றி தொடுவதற்கான அல்லது முன்னிலை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த 14 இடங்கள்லையும் பிளஸ் ஆர் மைனஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டு சொல்ல முடியும். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த 14 இடங்கள்ல 50% ரேஷியோ போட்டு பார்த்தாலும் கூட அவங்க 7 இடங்கள் முன்னிலை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு தனி பெரும்பான்மையோடு 119 இடங்கள்ல அவங்க முன்னிலை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம அந்த ஒரு அனுமானத்துக்கும் நம்ம வர முடியும். அதிமுக 70 இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்காங்க. திமுக 52. திமுக இன்று காலையிலிருந்து 63 தொடர்ச்சியாக குறைஞ்சிட்டே இருக்க அந்த எண்ணிக்கை 52 வந்திருக்காங்க. அதிமுகவுடைய எண்ணிக்கை 80 தொட்டது. தற்போது மேலும் அவங்க குறைஞ்சி 70 இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்காங்க. தாவேக்காவுடைய எண்ணிக்கை 112, 13 இந்த இடங்கள்ல அதிகபட்சமா இருந்திருக்காங்க. அந்த எண்ணிக்கை பெரும்பாலும் குறையாம அதே ஒரு ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் ஆகிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. தாவேக்காவுடைய வாக்கு சதவீதத்தை பொறுத்தவரை